10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about genetic code. The last class we have studied about the process of transcription. நம்ம பார்த்தோம். Last classல process of transcription பார்த்தோம். இப்போ வந்து genetic code அப்படின்னு பார்க்குறோம். இந்த genetic code அப்படின்னா நமக்கு தெரியும், சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம், ட்ரிப்ளெட் கோடு. ஸோ த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன்லேருந்து மரபு பொருள் வந்து ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்ன ஃபார்மில் அந்த மெசேஜ் இருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளெட் கோடில் இருக்கும். ட்ரிப்ளெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mRNA-ல, ஸோ mRNA-ல இந்த மாதிரி ட்ரிப்ளெட் கோடில் UUU UUG இந்த மாதிரி ட்ரிப்ளெட் கோடில் mRNA-ல இருக்கும். ஸோ mRNA எங்கேருந்து மெசேஜை எடுத்துகிட்டு வரோன்னா நமக்கு தெரியும், டிஎன்ஏலேருந்து மெசேஜ் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா டிஎன்ஏ விச் கேரி த மெசேஜ் ஃப்ரம் த டிஎன்ஏலேருந்து mRNA மெசேஜை கேரி பண்ணிட்டு வரும். அந்த கேரி பண்ணிக்கிட்டு வரும்போது அதில் உள்ள அந்த மெசேஜ் எப்படி இருக்குன்னா ட்ரிப்ளெட் கோடில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா UUG இந்த மாதிரி இருக்கும் mRNA-ல. ஸோ அதில் இருக்கிற மெசேஜை வி கால்ட் அஸ் எ கோடான். அதுக்கு பேர் நம்ம கோடான்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற மெசேஜை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது tRNA. அங்கேருந்து அந்த மெசேஜை வாங்கிட்டு வரும் tRNA. ஸோ அதில் இருக்கிறது ஆன்டிகோடான். ஸோ அதில் என்ன இருக்குது, இப்போ அடினைன் இருந்ததுன்னா அதுக்கு நேராக இது வந்து தைமினை க்ரியேட் பண்ணிக்கும், அடினைன் தைமின். குவானைன் இருந்ததுன்னா சைட்டோசினை இது க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ கோடான் ஆன்டிகோடான் இது ரெண்டுமே ஃபஸ்ட்டு எதில் இருக்குதுன்னு தெரியணும். mRNA-வில் இருக்கிறது கோடான், ஓகேங்களா, tRNA-யில் இருக்கிறது ஆன்டிகோடான். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜெனட்டிக் கோடு அப்படிங்கிற ஹெட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், DNA இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் that carries genetic information in a cell and from generation to generation. ஸோ நமக்கு தெரியும் DNA as a genetic materials ஏற்கனவே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. DNA as a genetic materials அப்படின்னா அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகுது. அட் திஸ் ஸ்டேஜ் an attempt will be made to determine in what manner the genetic information exists in DNA molecules. இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு எப்படி போகுது, எந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற கொஸ்டின் நமக்கு வரலாம். ஆர் தே ரிட்டன் இன் கோடட் லாங்குவேஜ் அண்ட் ஏ டிஎன்ஏ மாலிகுல்ஸ். டிஎன்ஏல ஏதாவது கோடட் லாங்குவேஜ் இருக்குமா? கோடட் லாங்குவேஜ் அப்படின்னா ஏதாவது ட்ரிப்ளெட்டில் எழுதி வச்சுருப்பாங்களா, எந்த மாதிரி இருக்கும், ட்ரிப்ளெட்டாக இருக்குமா, இல்லை 4ஆக இருக்குமா, 5ஆக இருக்குமா, அந்த மாதிரி நமக்கு கேள்வி வரலாம். எந்த ஃபார்மில் அது இருக்கும், என்ன லாங்குவேஜில் எந்த ஃபார்மில் இருக்கும். இஃப் தே அக்கர் இன் த லாங்குவேஜ் ஆஃப் கோடட், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோடு, என்ன லாங்குவேஜில் இருக்கும், அந்த ஜெனட்டிக் கோடோட நேச்சர் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு நமக்கு வரும். அதுக்கெல்லாம் ஆன்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, ஒரு டிஎன்ஏல தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் டிஎன்ஏ, அதில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்த ஜெனரேஷனுக்கு போகக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதை கேரி பண்ணிட்டு போகிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். mRNA தான் மெசேஜை கேரி பண்ணிட்டு போகுது. mRNA மெசேஜை கேரி பண்ணிட்டு போகுதுன்னா எந்த மாதிரி ஃபார்மில் அதை கேரி பண்ணிட்டு போவோம், லெட்டராக கேரி பண்ணிட்டு போவோமா, இல்லை அதில் வந்து நம்பர்ஸாக கேரி பண்ணிட்டு போவோமா, அந்த மாதிரி நமக்கு டவுட் வரும். ஸோ அது எல்லாமே இந்த லெசனில் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் புரோட்டீன் ஃபாலோ த ட்ரிப்ளெட் ரூல்ஸ். ஸோ ட்ரிப்ளெட் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸில் தான் இது ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எ சீக்வன்ஸ் ஆஃப் 3 mRNA பேஸ்,
அந்த எம்ஆர்என்ஏல 3 பேஸ் இருக்கும், அதை தான் நம்ம கோடான் அப்படின்னு சொல்கிறோம். டெசிக்னேட் ஒன் ஆஃப் த 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் யூஸ்ட் இன் புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் அதில் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் 24 அமினோ ஆசிட்ஸ் இருந்தாலும் அதில் 20 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஒன்லி யூஸ்ட் இன் புரோட்டீன் சிந்தசிஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எம்ஆர்என்ஏல இருக்கிறது கோடான், இது பேசிக்காக நமக்கு தெரியணும். எம்ஆர்என்ஏ அப்படின்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ விச் கேரி த மெசேஜ் ஃப்ரம் டிஎன்ஏலேருந்து மெசேஜ் எடுத்துக்கிட்டு வர்றது தான் எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அந்த மெசேஜை வந்து என்ன ஃபார்மில் வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரிப்ளெட்டாக வச்சுருக்கோம், அதை தான் நம்ம கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த ஜெனட்டிக் கோட் இஸ் த சீக்வன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நியூக்ளியோடைட் in the gene, in genes or mRNA, and the amino acid in the protein they encode. So இப்போ அந்த அதில் இருக்கிற எம்ஆர்என்ஏல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா ட்ரிப்ளெட் ஃபார்மில் இருக்கும். அந்த ட்ரிப்ளெட் ஃபார்மில் இருக்கிறது ஒரு அமினோ ஆசிட்டுக்கு என்கோட் பண்ணோம். அந்த அமினோ ஆசிட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த புரோட்டீன் சிந்தசிஸுக்கு. அந்த அமினோ ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எம்ஆர்என்ஏ வந்து ட்ரிப்ளெட் ஃபார்மில் மெசேஜ் எடுத்துகிட்டு வரோம். அந்த ட்ரிப்ளெட் ஃபார்மில் எடுத்துகிட்டு வர மெசேஜ் வந்து கோட் ஃபார் 1 அமினோ ஆசிட்ஸுக்கு கோட் பண்ணுது. அந்த 1 அமினோ ஆசிட்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ தெர் ஆர் 64 possible triplets and 61 of them are used to represent amino acids. ஸோ மொத்தத்தில் நமக்கு 64 கோடான் இருக்குது, 64 கோடான் இருக்குது. அந்த 64 கோடானில் 61 தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது. மிச்சம் ரிமைனிங் 3 இருக்காங்க. த ரிமைனிங் 3 ட்ரிப்ளெட் கோட்ஸ் ஆர் டெர்மினேஷன் சிக்னல்ஸ். ஸோ இந்த புரோட்டீன் சிந்தசிஸை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அதில் 3 கோடான் இருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் பாலிபெப்டைட் செயின் சின்ஸ் தெர் ஆர் ஒன்லி 20 அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் இன் த புரோட்டீன் சிந்தசிஸ். புரோட்டீன் சிந்தசிஸில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஒன்லி 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து புரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ட்ரிப்ளெட் மெசேஜ் அப்படின்னு சொன்ன ட்ரிப்ளெட் கோடான் அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை இருக்குது? 64 இருக்குது. அந்த 64ல் 61 கோட் ஃபார் அமினோ ஆசிட்ஸ், ரிமைனிங் 3 நாட் கோட் ஃபார் எனி அமினோ ஆசிட்ஸ். திஸ் கோடான் we called as a டெர்மினேஷன் கோடான். இதை வந்து நம்ம டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். 61 வந்து அமினோ ஆசிட்ஸுக்கு கோட் பண்ணுது, மிச்சம் 3 வந்து எதுக்குமே கோட் பண்ணாது, அதை நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை அமினோ ஆசிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு கேட்கலாம். 20 அமினோ ஆசிட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது புரோட்டீன் சிந்தசிஸில். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் என்கோடட் பை மோர் தென் 1 ட்ரிப்ளெட் கோடான். ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட் வந்து நிறைய ட்ரிப்ளெட் வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸை வந்து கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ட்ரிப்ளெட் கோடான் இருக்கும், அது எல்லாமே ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸுக்கு தான் அது கோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். 2 things make this multiple degenerate coding possible. First, there is more than 1 tRNA for most amino acids. ஸோ ஒன்று வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸுக்கு இருக்கும், ஆனால் நிறைய இது வந்து ஒரே இது வந்து நிறைய இதுக்கு வந்து அது கோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எம்ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டோன்னா எம்ஆர்என்ஏவில் நிறைய ட்ரிப்ளெட் கோட் இருக்குது. அதில் நிறைய ட்ரிப்ளெட் கோடு வந்து ஒரே அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது, நிறைய இது வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணோம். ஸோ இது மாதிரி நமக்கு எத்தனை அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுறது இருக்குன்னா 64 இருக்குது. அதில் 61 தான் அமினோ ஆசிட்ஸ், ரிமைனிங் 3 அப்படின்னா அதை நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அது வந்து எதுக்குமே கோட் பண்ணாது. ஸோ இது கொஸ்டினாக கேட்கலாம். 64ல் 61 வந்து அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது, ரிமைனிங் 3 வந்து நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து எதையுமே கோட் பண்ணாது. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஈச் டிஆர்என்ஏ ஹேஸ் ஏ டிஃப்ரெண்ட் ஆன்டிகோடான். நம்ம ஏற்கனவே சொன்னோம் எம்ஆர்என்ஏ அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா கோடான் இருக்கும். ஓகேங்களா, இந்த எம்ஆர்என்ஏலேருந்து மெசேஜை வாங்கிட்டு வர்றது தான் டிஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏல வந்து ஆன்டிகோடான் இருக்கும். சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். த கோடான் ஆர் ப்ரெசன்ட் இன்
விச் ஆர்என்ஏ, எந்த ஆர்என்ஏயில் கோடான் இருக்கும் அப்படின்னா எம்ஆர்என்ஏயில் இருக்கும். ஆன்டி கோடான் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஆர்என்ஏயில் இருக்கும். த செகண்ட், திஸ் பேரிங் இஸ் ஹைலி ஸ்பெசிஃபிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன் அண்ட் த கோடான் பர்மிட்டிங் வாட்சன் கிரீக். ஸோ வாட்சன் கிரீக் மாடல் அவர் சொன்னார், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படிங்கிற மெத்தடை சொன்னார். அதில் 2 அவரோட மெத்தடை, அவரோட பேஸ் வேறு இங்கே நமக்கு கொடுக்குது. ஒன்று அடினைன், யுராசில், குவானைன், சைட்டோசின். ஓகேங்களா? ஸோ இது நம்ம யுராசில் அப்படின்னோடனே இது ஆர்என்ஏயில் இருக்கிறது, அதனால் தைமின் இங்கே வராது. அடினைன் தைமின் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆர்என்ஏவை பற்றி தான் படிக்கிறோம். ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ இது 2ல் கோட் பண்ணுறதுனால தைமின் இந்த இடத்துல வராது. அடினைன் யுராசில் அண்டு குவானைன் சைட்டோசின் இந்த மாதிரி அது கோட் பண்ணோம். ஸோ இதை 4 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த டேபிளர் காலத்தில் பார்க்கலாம், யுராசில், சைட்டோசின், அடினைன், குவானைன். ஏன் தைமின் வரல அப்படின்னா நம்ம ஆர்என்ஏவை பற்றி படிக்கும்போது அங்கே ஆர்என்ஏயில் இருக்காது, தைமின் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேபிளர் காலம் போட்டிருக்கோம். இதில் பாருங்கள், யுராசில், சைட்டோசின், அடினைன், குவானைன் இது இந்த பக்கம் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா யுராசில், சைட்டோசின், அடினைன், குவானைன் இருக்குது. அதே மாதிரி ஒரு டேபிளரில் ஒரு பாக்ஸுக்குள்ளே இந்த 4மே இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது த ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த யுராசில், இங்கே இருக்கிற யுராசில், இங்கே இருக்கிற யுராசில் இது 3மே ஒன்றா சேர்ந்து நமக்கு ட்ரிப்ளட் ஃபார்மில் யூ அப்படின்னு வந்துடுது. ஸோ அந்த யூ என்னத்தை கோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினைல் அலனைன். ஸோ அதை தான் அது கோட் பண்ணுது, யூ. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்தது யூஏ, லியூசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ். யூஏ லியூசின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ். யூஜி லியூசின், இதுவும் லூசினை கோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ், நிறைய ட்ரிப்ளட் கோட் ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் நிறைய நமக்கு 64 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் ஏயுஜி வி கால்ட் அஸ் எ மித்தியோனின், இதுக்கு பேர் மித்தியோனின் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஏயுஜி ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி டெர்மினேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், டெர்மினேஷன் யூஏஏ டெர்மினேஷன் கோடான். அதே மாதிரி யூஏஜி டெர்மினேஷன் கோடான், யூஜிஏ டெர்மினேஷன் கோடான். ஸோ இந்த மாதிரி டெர்மினேஷன் கோடான் 3 இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ 64ல் 3 டெர்மினேஷன் கோடான், 61 தான் கோட் ஃபார் அமினோ ஆசிட்ஸுக்கு கோட் பண்ணுது. அந்த 3 கோடானை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது கூட கேட்கலாம், வாட் ஆர் த கோடான் வி கால்ட் அஸ் எ நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லலாம், கேட்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதில் 3 தான் இருக்குது. ஸோ அது எதுன்னு நம்ம மெமரி பண்ணிடணும். யூஏஏ, யூஏஜி, யூஜிஏ இது 3மே டெர்மினேஷன் கோடான். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமானது 3, இங்கே 61, டோட்டலாக 64 கோடான் இருக்குது. எம்ஆர்என்ஏயில் எத்தனை கோடான் இருக்கும் அது கோட் பண்ணுது அப்படின்னா 64க்கு கோட் பண்ணுது. ஸோ இதில் பாருங்கள், பட் அட் த தேர்ட் பொசிஷன் there is a great deal of the flexibility as the which base pair are acceptable most part of the genetic code is universal. So the third one அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 2 இது காமனாக இருக்கலாம், ஆனால் தேர்டு ஒன்று தான் அதை டெட்டர்மைன் பண்ணுது. எதை இந்த மாதிரி ட்ரிப்ளட் கோட் அப்படின்னா எந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறத இதை டெட்டர்மைன் பண்ணுறது இந்த தேர்ட் ஒன், பீயிங் த சேம் இன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். ஸோ இது எப்படி ப்ரோகேரியாட்ஸ்லையும் யூகேரியாட்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னா இங்கே என்ன கோட் பண்ணுதோ அதே மாதிரி யூகேரியாட் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ் இது 2லேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜெனட்டிக் கோட் அப்படின்னா என்னென்னு தெரியணும். ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்ளெட்டை பேஸாக இருக்கிறத நம்ம ஜெனட்டிக் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரிப்ளெட் அப்படிங்கிறது
இதை தான் நம்ம கோடான் அப்படின்னு சொல்கிறோம். எம்ஆர்என்ஏல இருந்தால் அதுக்கு பேர் கோடான், அதே டிஆர்என்ஏல இருந்தால் அதுக்கு பேர் ஆன்டி கோடான். மொத்தம் எத்தனை கோடான் இருக்கும் அப்படின்னா 64 கோடான் இருக்குது. அதில் 61 அமினோ ஆசிட்ஸ் கோட் பண்ணுது, 3 வந்து எதுக்குமே கோட் பண்ணாது. அதனால் அது டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் the order of base pair along DNA molecules control the kind and order of amino acids found in the protein of an organism. ஸோ எந்த மாதிரி ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அது ஒரு புரோட்டீனை வந்து ஒரு ஆர்கானிசத்தில் டெட்டர்மைன் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு ஆர்டரும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீனை கோட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அதில் வந்து எந்த ஆர்டரில் எந்த ஆன்டிகோடான் வந்து எடுத்துகிட்டு போகுது மெசேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் புரோட்டீன் இருக்கும். த ஸ்பெசிஃபிக் ஆர்டர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் கால்டு ஜெனட்டிக் கோட். த ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறத நம்ம ஜெனட்டிக் கோடு அப்படின்னு சொல்கிறோம். த ப்ளூ பிரிண்ட் எஸ்டாப்ளிஷிங் த கைண்ட் ஆஃப் புரோட்டீன் டு பி சிந்தசைஸ்ட் விச் மேக் அன் ஆர்கானிசம் யூனிக்யூ. ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் யூனிக்காக இந்தந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இதை கோட் பண்ணோம், இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா? மார்சல் அண்டு நிரன்பெர்க் இந்த ஜெனட்டிக் கோடை யார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னா மார்சல் அண்டு நிரன்பெர்க், சிவரோ அண்டு த ஜெனட்டிக் கோட் யார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணா அப்படின்னு பார்த்தா மார்ஷல் நிரன்பெர்க். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, சிவரோ ஒச்சாவா அப்படிங்கிற 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஜெனட்டிக் கோடை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இவரோட பேர்லேயே என்சைம் பினைல் பாலின் நியூக்ளியோடைட் பாஸ்பாரிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமுக்கு வந்து இவரோட ஒச்சாவாஸ் என்சைம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, நேம் கொடுத்துட்டாங்க. இவர் கண்டுபிடிச்சதுனால அந்த என்சைமுக்கு நேமை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹர்கோபின் கொரானா, ஃப்ரான்சிஸ் கிரீக் அண்ட் மெனி அதர்ஸ் have contributed significantly to decipher the genetic code. இவங்களும் வந்து கொரோனாவுக்கு வந்து அவருக்கு நோபல் ப்ரைஸே கிடைச்சது. இவங்களும் ஜெனட்டிக் கோடை வந்து அதில் முக்கியமானதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டர் இன் விச் bases are arranged in mRNA decide the order in which amino acids are arranged in protein. ஸோ எம்ஆர்என்ஏல இருக்கிற ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் புரோட்டீனில் என்ன ஆர்டரில் அந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அதில் நடைமுறைக்கு அதில் வரும். ஓகேங்களா? எம்ஆர்என்ஏவும் புரோட்டீனும் கரெக்டான ஒரு லிங்க்கில் இருக்கும், அதில் இருக்கிற ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன் விச் அமினோ ஆசிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் புரோட்டீனில் இருக்கிற மாதிரி. ஃபைனலி செக்கர் போர்டு ஃபார் ஜெனட்டிக் கோட் வாஸ் ப்ரிப்பேர்ட். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு செக்கர் போர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, அதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு செக்கர் போர்டு. இதில் UCAG அதே மாதிரி இது தெரிஞ்சதுன்னா நம்ம 64 அமினோ ஆசிட்ஸையும் இதில் நம்ம கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? இந்த 64 அமினோ ஆசிட்ஸுக்கு எதை வச்சு இவங்க போட்டிருக்காங்கன்னா UCAG. ஓகேங்களா? இதை வச்சு தான் 64ம் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் செக்கர் போர்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு செக்கர் போர்டு. த salient ஃபீச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோட் ஆர் as follow. என்னென்ன ஜெனட்டிக் கோடுக்கு என்னென்ன salient ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம பார்த்ததே இதில் வரும். ஸோ இது வந்து 5 மார்க்கில் இந்த கொஸ்டின் கேட்கலாம். salient ஃபீச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது வந்து 5 மார்க்கில் கேட்கலாம். த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஜெனட்டிக் கோடான் இஸ் ஏ ட்ரிப்ளட் கோட் and 61 codon code for amino acids and 3 codon do not code for any amino acids and function as stop codon. ஸோ டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம், அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாப் கோடான் அப்படின்ட்டு பேர். அது எத்தனை இருக்குன்னா ஒன்லி 3 தான். 61 வந்து அமினோ ஆசிட்ஸுக்கு கோட் பண்ணுது, ஒன்லி 3 மட்டும் எதுக்கு கோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷனுக்கு கோட் பண்ணுது. ஸோ அதை வந்து ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், த ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். த ஜெனட்டிக் கோட் வந்து யூனிவர்சல். ஓகேங்களா? இட் மீன்ஸ் தட் ஆல் known living system use nucleic acid and the same 3 base codon triplet codon direct the synthesis of protein from amino acids. For example, the mRNA UUU codon code for
பினைல் அலனைன் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம். இப்போ இது வந்து யுனிவர்சல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்கும் இந்த ட்ரிப்ளெட் கோடை வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸுக்கு தான் கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ இது ஃபஸ்ட் ஒன்று இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோட் ஃபார் பினைல் அலனைன் இன் ஆல் செல்ஸ். எந்த செல்லாக இருந்தாலும் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் அது பினைல் அலனைனுக்கு தான் கோட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதனால தான் இதை வந்து யூனிவர்சல் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸுக்கும் இந்த ட்ரிப்ளெட் கோட் வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது முக்கியம். இந்த எம்ஆர்என்ஏ யூ கோட் ஃபார் பினைல் அலனைன் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் ஆல் ஆர்கானிசம். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் மைட்டோகாண்ட்ரியால் அண்டு குளோரோபிளாஸ்ட் ஜீனம். அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஹவவர் சிமிலாரிட்டி ஆர் மோர் காமன் தென் டிஃப்ரென்சஸ். நிறைய இதில் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சில இதில் ஏதாவது வேரியேஷன் இருக்கும். ஓகேங்களா? தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். த நான் ஓவர்லேப்பிங் கோடான் மீன்ஸ் தட் த சேம் லெட்டர் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் டூ டிஃப்ரெண்ட் கோடான். ஒரே லெட்ரு வந்து டிஃப்ரெண்ட் கோடானில் யூஸ் பண்ணாத மாதிரியும் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் GUC represent only two codons. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா GUU அப்படின்னு இருக்குது, GUU அப்படிங்கிற கோடான் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா GUC இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒன்றும் இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுக்கு இது கோட் பண்ணுது. represent only two codons. ஓகேங்களா? இது தேர்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ comma less, which means that the message would be read directly from one end to the other. ஸோ இப்போ இந்த கோடான் இருக்குது அப்படின்னா ஒரு எண்ட்லேருந்து தான் அதை ரீட் பண்ணும். எம்ஆர்என்ஏவில் எப்படி இருக்குது, AUU அப்படின்னு எம்ஆர்என்ஏவில் இருக்குன்னா டிஆர்என்ஏயில் ஒரு எண்டில் ரீட் பண்ணி அதுக்கு அடுத்தது அப்படி தான் போவோம். அது எடுத்தவொடனே எந்த எண்டில் வேணுமோ அதை ரீட் பண்ணாது, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் அது ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோட் ஃபார் GUU, GUC, GUA அண்டு GUG கோட் ஃபார் வேலைன். இது நாலுமே சேர்ந்து வேலைனுக்கு தான் கோட் பண்ணுது. வேலைன்கிறது ஒரு அமினோ ஆசிட்ஸ். இந்த மாதிரி நிறைய கோடான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஆம்பிகியஸ் கோட் மீன்ஸ் தட் ஒன் கோடான் வில் கோட் ஃபார் ஒன் அமினோ ஆசிட்ஸ். ஸோ என்ன ரூல்ஸில் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுது. இந்த மாதிரி ட்ரிப்ளெட் இருந்ததுன்னா ஒரு அமினோ ஆசிட்ஸ்னால் ஒரு அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணோம். நிறைய கோடான் வந்து ஒரே ஒரு அமினோ ஆசிட்ஸை தான் கோட் பண்ணுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது கோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. த கோட் இஸ் ஆல்வேஸ் ரீட் இன் த ஃபிக்ஸ்டு டைரக்ஷன் ஃப்ரம் 5 end to 3 end. நம்ம முதல்லே பார்த்தோம், ஒரே டைரக்ஷனில் தான் அது கோட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் AUC அப்படின்னு இருக்குதுன்னா இது 5 end இது 3 endனா அதே மாதிரி தான் அதை ரீட் பண்ணோம். ஒரே டைரக்ஷனில் ரீட் பண்ணோம். அது 5 end அண்ட் 3 end டைரக்ஷன் கால்டு போலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. AUG has dual function. It acts as a initiator codon and also code for the amino acid methionine. ஸோ இதில் ஒன்று வந்து இனிஷியேட்டர் கோடான் எது அப்படின்னு கேட்கலாம். AUG வந்து இனிஷியேட்டர் கோடான். இதுதான் வந்து அந்த கோடானில் ஃபஸ்ட்டு எம்ஆர்என்ஏ கேரி பண்ணி கொண்டுட்டு வர்றது AUG அப்படிங்கிறத தான் கொண்டுட்டு வரும். அதுதான் இனிஷியேட்டர் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இது இன்னொரு வேலையும் செய்யுது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மித்தியோனின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸுக்கும் இது கோட் பண்ணுது. ஸோ AUG மட்டும் டியூவல் ஃபங்க்ஷன். ஒன்று வந்து இது இனிஷியேட் பண்ணுது, அதே மாதிரி இட் இஸ் கோட் ஃபார் மித்தியோனினுக்கு கோட் பண்ணுது. இதில் 3 டெர்மினேஷன் கோடான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். UAA, UAG அண்ட் UGA கோடான்ஸ் ஆர் டிசைன்ட் அஸ் டெர்மினேஷன். ஸோ இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். 3 வந்து இதில் டெர்மினேஷன் கோடான் இருக்குது. அது கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்கலாம். UAA, UAG அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா UGA. இது 3மே டெர்மினேஷன் கோடான். இப்போ இந்த கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது தான் கொஸ்டினாக வரும். இதில் ஃபஸ்ட்டு எது ஸ்டார்ட் பண்ணும், அந்த கோடானை எது ஆரம்பிக்கும் அப்படின்னா AUG இதுதான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த கோடான் இதை முடிக்கிறது எது,
டெர்மினேஷன் கோடான் எது எது இந்த மாதிரி கேட்கலாம். டோட்டலாக எத்தனை கோடான் இருக்குது? 64 இருக்குது. அதில் 61 வந்து கோட் ஃபார் அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது. ரிமைனிங் 3 வந்து நான்சென்ஸ் கோடான் இல்லாட்டி ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் இப்போ யூ அப்படின்னா என்னென்னா நம்ம ஒவ்வொன்றையும் ஒரு தாட்டி ரீட் பண்ணால் போதும். அதை எல்லாமே மெமரி பண்ணணும்னு இல்லை. பினைல் அலனைன் அப்படின்ட்டு ஒரு தாட்டி ரீட் பண்ணால் அதில் நம்ம கேட்டால் அந்த மாதிரி இன்டீரியராக ரொம்ப கஷ்டமானா கேட்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம எத்தனை கோடான் இருக்கிறது, அது என்ன டெர்மினேஷன் என்ன, இனிஷியேஷன் என்ன, இனிஷியேட் பண்ணுறது எது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டோமா போதும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் அண்டு ஜெனட்டிக் கோடு. ஸோ மியூட்டேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் சடன் சேஞ்சஸ் அக்கரிங் இன் த ஜீன் வி கால்ட் அஸ் ஏ ஜீன் மியூட்டேஷன். சடனாக ஒரு சேஞ்ச் வந்து ஜீனில் நடந்ததுன்னா அதை ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சடனாக நடக்கிறதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கலாம். த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் ஆஃப் மியூட்டேஷன் அப்படின்னா என்னென்னா சடன் சேஞ்சஸ் இன் ஏ ஜீன், இதை வந்து ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு சடனாக ஒரு சேஞ்சஸ். இப்போ நமக்கு தெரியும் அடினைன் தயமின் குவானைன் சைட்டோசின் இந்த மாதிரி இருக்குது. ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அடினைன் தயமின் வந்து ஒரு சிங்கிள் நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் திடீர்னு ஒரு ஜீனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா அதை நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஜீனில் நடக்கிறதுனால ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் and corresponding alteration in amino acid sequence of specific protein have confirmed the validity of the genetic code. ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷன் நடந்ததுன்னா ஜெனட்டிக் கோடில் வந்து சேஞ்சஸ் ஆகிரும். அந்த ஜெனட்டிக் கோடில் சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸை வந்து நமக்கு கோட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புரோட்டீன் கிடைக்கும். அந்த புரோட்டீன் நம்ம பாடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நோய்க்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மியூட்டேஷன் அப்படின்னாவே இது வெரி டேஞ்சரஸ். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீன் அண்ட் டிஎன்ஏ ஆர் த பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் பை மியூட்டேஷன் ஸ்டடீஸ். இப்போ நம்ம மியூட்டேஷனை பற்றி படிக்கணும் அப்படின்னா டிஎன்ஏல இருக்கிற ஜீன் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஜீன் மியூட்டேஷனை பற்றி நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். த சிம்பிளஸ்ட் டைப் ஆஃப் மியூட்டேஷன் அட் த மாலிகுலர் லெவல் இஸ் எ சேஞ்ச் இன் நியூக்ளியோடைட் தட் சப்ஸ்டியூட் ஒன் பேஸ் ஃபார் அனதர். ஸோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல அப்படியே கொஞ்சம் மாற்றிருந்தாவே அதை நம்ம வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோக்ளோபின் மாலிகுல் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் செயின். ஒரு ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 பாலிபெப்டைட் செயின் இருக்கும் ஆஃப் 2 டைப்ஸ். அதில் 2 இருக்குது. ஒன்று ஆல்ஃபா செயின் இருக்குது, இன்னொன்று வந்து பீட்டா செயின். 2 ஆல்ஃபா செயின் இருக்குது, 2 பீட்டா செயின் இருக்குது. ஹீமோக்ளோபின் கன்சிஸ்ட் ஆஃப் 4 பாலிபெப்டைட் இருக்கும். 2 ஆல்ஃபா செயின், 2 பீட்டா செயின் இருக்குது. ஈச் செயின் ஹேஸ் ஏ ஹீம் குரூப் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். ஒவ்வொரு செயின்லேயும் ஹீம் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும். த ஹீம் குரூப் ஆர் இன்வால்வ் இன் த பைண்டிங் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட பைண்ட் பண்ணுறது எதுனா த ஹீம் குரூப். த ஹியூமன் பிளட் டிசீஸ் சிக்கிள் செல் அனிமியா இஸ் டியூ டு த அப்நார்மல் ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபினோட சைஸ் வந்து ஒரே சைஸில் இல்லாமல் அப்நார்மலாக, சிக்கல்னா கதிராக இருக்கிற அருவா, சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைஸில் வந்து ஆர்பிசி ரவுண்டாக இருக்கும். ஆர்பிசியோட சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி இட் இஸ் கன்வெர்டட் இன்டு சிக்கிள் ஷேப்புக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு நோய், சிக்கிள் செல் அனிமியா. அந்த நோய்க்கு பேர் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினோட சைஸும் குறைஞ்சிரும். அப்போ கொஞ்சோண்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வரும். கொஞ்சோண்டு ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்து நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு டேஞ்சரஸான டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தீஸ் அப்நார்மலிட்டிஸ் இன் ஹீமோக்ளோபின் இஸ் டியூ டு த சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூட் இன் த 6th கோடான் ஆஃப் த பீட்டா குளோபின் ஜீன்ஸ். ஜிஏஜி அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக ஜிடிஜி அப்படின்னு இருந்ததுனாவே இன் பீட்டா செயின் ஆஃப் ஹீமோக்ளோபின் இந்த மாதிரி இருக்குது. இப்போது பீட்டா செயினில் என்ன இருக்கணும்னா ஜிஏஜி தான் இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா ஜிடிஜி அப்படின்னு இருந்ததுன்னா அதில் வந்து ப்ராப்ளம். இட் ரிசல்ட் இன் ஏ சேஞ்ச் ஆஃப் அமினோ ஆசிட் குளுட்டமிக் ஆசிட் டு வேலைன். குளுட்டமிக் ஆசிட்டுக்கு பதிலாக வேலைன் ஃபார்ம் ஆகிரும் அட் த 6th பொசிஷனில் ஆஃப் த பீட்டா செயின். திஸ் இஸ் த classical example of point mutation that result in the changes of amino acid residues glutamic acid to valine. ஒரு குளுட்டாமிக் ஆசிட் ஒரே ஒரு லெட்ரு மாறுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்ரு தான் ஜிஏஜி அப்படின்னு இருக்கணும். அதுக்கு பதிலாக
டிஜி அப்படின்னு இருக்குது அப்படின்னா அது வந்து குளுட்டாமிக் ஆசிட்டுக்கு பதிலாக வேலின் அது அந்த இடத்துல கொடுத்துரும். வேலினை கொடுக்கும்போது அந்த அமினோ ஆசிட்ஸ் போய் அந்த புரோட்டீனில் டிஃப்ரெண்ட்டாக உண்டாகிறதுனால அதனால நமக்கு வந்து சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிற ஒரு நோய் வருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். the effect of point mutation can be understood by the following example. பாயிண்ட் மியூட்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ABCDEF GH IJKL இந்த மாதிரி ஜீன் இருக்குன்னு வச்சுங்க. ABCDEF இதை விட்டுட்டு அதுக்கு இடையில ஏதாவது ஒன்று இஃப் த இன்சர்ட் எ லெட்டர் O between DEF and GHI the arrangement would be இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை பாயிண்ட் மியூட்டேஷன், ஜீனில் இருக்கிற பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். The above information show that insertion or deletion of one or two bases changes the reading frame from the point of insertion or deletion. ஸோ இந்த மாதிரி ஒன்று உள்ளார நுழைஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி அதில் இருக்கிற ஒரு லெட்டர் வந்து எலிமினேட் ஆகிருச்சுனாலும் நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறோம், மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்னாவே திடீர் மாற்றம். திடீர் மாற்றம் வந்து ஜீனில் நடந்தால் ஜீனில் நடக்கக்கூடிய திடீர் மாற்றம் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து டேஞ்சரஸ். ஓகேங்களா? ஒரு லெட்ரு மாறினாவே நமக்கு ஒரு நோய் வந்துடும். அதான் அதுக்கு பேர் வந்து சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக இந்த டாப்பிக்கில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்குங்க, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்து டிஎன்ஏயில் இருக்கிற மெசேஜ் வந்து கேரி பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது எப்படி போகுது அப்படின்னு தான் இங்கே பார்க்குறோம். டிஆர்என்ஏ இருக்குது, எம்ஆர்என்ஏ இருக்குது. எம்ஆர்என்ஏயில் இருக்கிறது வந்து ட்ரிப்ளெட் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். டிஆர்என்ஏயில் இருக்கிறது ட்ரிப்ளெட் ஆன்டி கோடான் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டோட்டல் 64 பாசிபிள் ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. 3 ட்ரிப்ளெட் டெர்மினேஷன் அப்படின்ட்டு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு எல்லா ப்ரோட்டீன்லேயும் இருக்கிறது 20 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் கோடை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது மார்சல் நிரன்பெர்க். ஓகேங்களா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய தாட்டி கேட்ட கொஸ்டின். ஸோ அதே மாதிரி இதில் ஒரு 5 மார்க் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சாலியன் ஃபீச்சர் ஆஃப் ஜெனட்டிக் கோட் அதை பார்த்துக்குங்க. அதில் எனி 5 பாயிண்ட்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கிங்க. ஓகே.